இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு சமீபமாய் நடந்து வருகிறார். அங்கே ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். வசனம் லூக்கா 19:35 அப்படித்தான் கூறுகிறது. பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். இயேசுவும் வருகிறார். இப்பொழுது அவன் அவரிடத்தில் பிச்சை கேட்கவில்லை. ஆண்டவரே அவனோடு கூட பேசுகிறார். அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். முன்னடக்கிறவர்கள் எல்லாரும் அமைதியாயிரு, இயேசு பின்னாலே வருகிறார் என்று அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் அவன் அதை குறித்தும் கவலைப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. ஜெபிக்கிறோம். நாம் ஜெபத்திற்கு வருகிற தடைகளை பொருட்டாக எண்ணக்கூடாது. நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். என்னால் அதிகாலையிலே எழுந்திருக்க முடியவில்லை, என்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க முடியவில்லை, சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபம் கூட வேண்டுமே தவிர குறையக்கூடாது. எல்லாரும் அதட்டினாலும் அவனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று. அப்பொழுது ஆண்டவர் அவன் கிட்ட வந்தபோது அவன் பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய்? ஒரு பிச்சை எடுக்கிறவனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அவன் தனக்கு தன்னுடைய தேவையான, அன்றைய தேவையான காரியத்தை குறித்து சிந்திக்காதபடி நீண்ட கால தேவையை, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக குறுகிய தேவைகள், இன்றைக்குரிய காரியங்கள், இப்பொழுது எனக்கு என்ன தேவை, அதை சிந்திக்கிறோம். ஆகவே அநேக நேரங்களிலே நீண்ட தேவைகளை, நீண்ட கால தேவைகள் அநேகவற்றை இழந்து விடுகிறோம். உலகத்தின் வாழ்க்கையை சிந்திக்கிற நாம் உலகத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறோம். இந்த உலக வாழ்க்கையை விட நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை பெரியது. ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நாம் ஜெபிக்கும் போது, முழங்கால் படியிடும் போது, நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஏதோ ஜெபிக்கிறோம், ஏதோ ஆராதிக்கிறோம், ஏதோ துதிக்கிறோம், ஏதோ சத்தம் போடுகிறோம் அல்ல. நிதானித்து, சிந்தித்து, தூர தரிசனத்தோடு ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்கள், நம்முடைய உலக பிரகாரமான தேவைகள், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள், இவைகளையெல்லாம் சிந்தித்து நாம் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது எனக்கு கண்ணீராக இருக்கிறது, இப்பொழுது. அதனால்தான் அதற்கு தான் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, சித்தம். கர்த்தருடைய சித்தம். நம்மால் சில காரியங்களை நிதானிக்க முடியாது, நம்மால் சில காரியங்களை முடிவு பண்ண முடியாது. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தலுக்கு பெயர்தான் சித்தம். நான் எதை தீர்மானிக்க வேண்டும் என்று எனக்கு அறியவில்லை, எதை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எனக்கு அறியவில்லை, எனக்கு தெரியவில்லை, புரியவில்லை. அப்பொழுது நாம் ஜெபிக்கிறோம் அல்லவோ, ஆண்டவரே உங்க சித்தம், ஆண்டவரே உங்க விருப்பம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தல், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தல். என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது?
ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். அதனால்தான் ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஜெபிக்கும் போது, உமக்கு சுத்தமாக்க உம்மால் ஆகும், என்னை உமக்கு சித்தமானால் சுத்தமாக்கும். ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆசீர்வதிக்கிறார். அவன் உடனே பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு மறந்துவிடக்கூடாது. நன்றியுள்ளவர்களாய் ஜீவிக்க அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் தூர தரிசனத்தோடு மேலானதை, உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன்.